உலகெங்கிலும் உள்ள டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு வணக்கம். ஆண் உச்சகட்டம் எளிமையா எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. விந்து வெளியேற்றுறாரு, விந்து வருது தெரியுது. பெண் உச்சகட்டம் அடைகிறது எப்படி தெரியுது? இது நிறைய ஆண்கள் இந்த கேள்வியை கேட்கறத வழக்கம் பார்க்குறோம். பெண் உச்சகட்டம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம்தான். ஆண் உறுப்பு பெண் உறுப்புல இருக்குன்னா ஓரளவுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பெண் உறுப்பு சுருங்கி வரையும் 0.8 செகண்ட்ஸ் இடைவெளியில் டைட் ஆகி லூஸ் ஆகி டைட் ஆகி லூஸ் ஆகிறத பார்க்கணும். இல்லை விரல் விட்டுருந்தீங்கன்னா விரல் அழுத்தப்பட்டு இருக்கிறத பார்க்க முடியும். அடுத்து மூச்சு வாங்கும். ஒரு பெண்ணுக்கு வேர்க்கும். பல்ஸு இன்கேஸ் பார்க்குறீங்க, இல்லை காது மார்பில் வச்சுருந்தீங்கன்னா பல்ஸ் ரேட்டு மாறு துடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது தெரியும். ஒரு 140 180க்கு மேலே போயிட்டுருக்கும். அதே மாதிரி மூச்சு வாங்குகிற ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஓரளவுக்கு வெளிப்படையாக இருக்கும். பாடி டைட்டாக ஸ்டிஃபாக இருக்கும். அவங்களால சிரிக்கவோ எதுவும் பண்ண முடியாது. 2 பேர் உச்சகட்டம் அடைகிறவங்களுக்கு பாடி ரொம்ப டைட்டாக ஸ்ட்ரெச் ஆகும் கொஞ்ச நேரம், அந்த ஒரு உச்சகட்டம் முடிகிற வரைக்கும். இதெல்லாம் உச்சகட்டத்தினுடைய அறிகுறிகள். நமக்கு தெரியாத விஷயங்கள் உள்ள நிறைய நடக்கும். கண்ணில் பியூப்பிள் ஒரு 10 மடங்கு அதிகமாக விரிவடையும். கண்ணில் பாப்பா அந்த கருவிழிகள் பெருசாக விரிவடையும், 10 மடங்கு அதிகமாக விரிவடையும். மார்பகங்கள் ஒரு 30% பெருசாகும். நிறைய இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது இயல்பான விஷயம் அல்ல. பெண்களுக்கும் ஒரு மிக குறைந்த ஒரு சிறுபான்மையினருக்கு ஃபீமேல் எஜாக்குலேஷன் திரவம் மாதிரி வெளியே வரலாம். இதெல்லாம் வச்சு ஒரு பெண் உச்சகட்டம் அடைஞ்சிட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். பெண் உச்சகட்டம் அடைஞ்சாங்களா அவங்களையும் கேட்கலாம். நீங்கள் அவங்க கணவனுக்காக ஆமாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓரளவுக்கு ஓப்பனாக அவங்க பேசுகிறதுக்கு நீங்கள் ஏற்கனவே பழக்கப்படுத்தி வச்சுருக்கணும். 2 பேரும் ஒரு இயல்பான பேச்சு உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அவங்க ஷீ கேன் டெல் யூ. அவங்க சொல்லலாம், உச்சகட்டம் வந்துருச்சு, இல்லை இன்னும் கொஞ்சம் தூண்டுங்க, வேகமாக தூண்டுங்க, நிறுத்தாதீங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லலாம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கரெக்டான நேரத்தில் இன்னும் கொஞ்சம் வேகமாக நீங்கள் தூண்டிங்க, நிறுத்தாமல் தூண்டிங்கன்னா ஒரு பெண் உச்சகட்டம் அடைஞ்சிடலாம். உச்சகட்டத்துக்கு பக்கத்தில் நிறுத்தினீங்கன்னா அப்புறம் மறுபடியும் கீழே போயிடும். மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பித்து இப்போ 100 கிலோமீட்டர் போகிற வண்டி பிரேக் அடித்து நிறுத்திட்டீங்க, திரும்ப 100 கிலோமீட்டருக்கு போகும்போது 0லேருந்து தான் போகணும். அப்படி தான் வரும். உச்சகட்டம் என்பது அப்படி சிக்கலான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அப்போது அந்த பெண் அப்போ சொல்லணும், கொஞ்சம் வேகமாக பண்ணுங்கள், நிறுத்திடாதீங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். இப்படி ஏதாவது அவங்களுக்கு என்ன வேணுன்றதை கொஞ்சம் வெளிப்படுத்தணும். நம்ம ஊரில் பெண்களுக்கு இந்த மாதிரி பேசுகிறதுல குழப்பங்கள் இருக்கும். அது ரொம்ப அசிங்கம், அப்படியெல்லாம் பேசக்கூடாது, தவறானது அப்படின்ற நம்பிக்கைகள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் உண்மை இல்லை. அவங்க கொஞ்சம் மனம் திறந்து பேசுகிறது, சரியான நேரங்களில் பேசுகிறது ஒரு நல்ல ஆரோக்கியமான தாம்பத்திய உறவுக்கு, 2 பேருக்கும் திருப்தியான உறவுக்கு வழிவகுக்கும். மனசுலேயே வச்சுக்கிட்டு தன்னை உச்சகட்டம் கொண்டு வர வேண்டிய ஒரு கடமை கணவனுக்கு தான் அப்படின்னு நம்பிக்கிட்டு கோபமாக உச்சகட்டம் வரலன்னா கோபமாக கணவனை திட்டுறது, முறைக்கிறது அல்லது அப்படி இருக்கிறது ஆபத்தானது. அதுக்கு பதிலாக நீங்கள் வாயை திறந்து சொல்லணும், கொஞ்சம் வேகமாக தூண்டுங்க, நிறுத்தாதீங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, இது இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணுங்க அப்படின்னு. ஆண்களில் என்ன தவறு நடக்குதுன்னா, செக்ஸ் பண்ணுறாங்க, விந்து வந்த உடனே அவங்க செக்ஸை நிறுத்திட்டு இந்த பக்கம் திரும்பி படுத்துறாங்க. அது ஆபத்தானது, பண்ணக்கூடாது. 2 பேரும் உச்சகட்டம் அடையணும். உங்கள் மனைவி எப்படி உச்சகட்டத்துக்கு கொண்டு போகணும்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ நீங்கள் செக்ஸ் பண்ணுறீங்க, விந்து வருது, அதோட செக்ஸை நிறுத்தாதீங்க. கிளைட்டோரிஸ் போன்ற உறுப்புகளை தூண்டி உங்கள் மனைவி உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் நீங்கள் கொண்டு போங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தெளிவாக இருக்கிறோம், 2 பேரும் ஓப்பனாக பேசிக்கிறீங்க அப்படின்னா உச்சகட்டம் அடைகிறதுல 2 பேருக்குமான பிரச்சனைகளே வராது. அப்படி பேசலை,
ரொம்ப குழப்பங்களை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் வர்றது, பிரச்சனைகள் வர்றது இயல்பாக இருக்கிறத பார்க்க முடியும். கோபம், அதுக்கு பதிலாக கோபப்பட்டுக்கிட்டு நீ எல்லாம் ஆம்பளையான்னு ஏதாவது கேட்டுறது, அது ஆண்களை கடுமையான மனக்காயத்துக்கு உள்ளாக்கிறோம். ஸோ அது மாதிரி அந்த மாதிரியான எந்த எதிர்வினையும் இல்லாமல் இயல்பாக நமக்கு சாப்பாடு வேணும், நம்ம ஹோட்டல்லையோ இல்லை 2 பேரும் சாப்பிட போகிறீங்க, எப்படி எளிமையாக கேட்குறோமோ அந்த மாதிரி தாம்பத்திய உறவில் வந்து நீங்கள் ரொம்ப எளிமையான உரையாடலாக அதை வச்சுக்கிட்டிங்கன்னா காயம் இல்லாமல் அது எளிமையான 2 பேருக்கும் திருப்தியாக இருக்கும், நல்லதாகவும் இருக்கும், உறவும் நல்ல வலுவாக இருக்கும். அதனால் மனதை எளிமையாக நீங்கள் பேசுகிறதுக்கு மனம் திறந்த உரையாடல் என்பது உங்களுக்கு தேவைப்படும். உச்சகட்டம் 2 பேருக்குமானதுன்றதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். பெரும்பாலான ஆண்கள் அந்த ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. நிறைய கேள்விப்பட்டாலும் இந்த மாதிரி விஷயங்கள் யூடியூப்லேயோ இல்லை மற்ற விஷயங்களில் பார்த்தா கூட அதை அவங்க ரொம்ப சீரியஸான நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகிறதில்ல, அதை செயல்படுத்துறதில்ல. அதனால் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டு செயல்படுத்தணும். செக்ஸ் என்பது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, என்ஜாயபிள், ஒரு அற்புதமான விஷயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றும். வணக்கம்.